ஏழாவது கேள்வி. ஏழாவது கேள்வியில தந்திருக்கு இரும எண் 100001000 தின் பதின்ம சமவெளி யாது? அப்ப 100001000 இதற்கான பதின்ம சமவெளி என்ற யார்? இத பதின்ம எண்ணுக்கு மாத்தி இதற்கான சமவெளி கேட்டு. அப்ப இப்படியான எண்களை இரும எண்ணை நாங்க முதலாவது 100001000 விரித்து எழுதிடுவோம். எழுதிட்டு இடதிலிருந்து வலது வரை இது நாங்கள் பதின்மத்துக்கு மாற்ற போறதுன்றால 2 0 2 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 இப்படி 2 அடுக்குகளை எழுதிடுவோம். இப்படி 2 அடுக்குகளை எழுதிட்டு 2 பூஜ்ஜியமாம் அடுக்கு எந்த எண்ணுண்டையும் பூஜ்ஜியமாம் அடுக்கு உண்டு. 2 ஓராம் அடுக்கு 2 2 2ஆம் அடுக்கு 4 2 3ஆம் அடுக்கு 8 16 32 64 128 என்ற அதன் அடுக்குகளை பிரிச்சு போட்ட பிறகு இதை அப்படியே நேரடியாக பெருக்கி 0 0 பிளஸ் 0 0 பிளஸ் 4 தர 0 0 பிளஸ் 8 தர 1 8 பிளஸ் 16 தர 0 0 பிளஸ் 32 தர 0 0 பிளஸ் 64 தர 0 0 பிளஸ் 128 தர 1 128 இப்படி கண்ட பெறுமதிகளை மேலே இருக்கிறதுகளோட பெருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு விட வரும். அது 128 பிளஸ் 8 136 அடி 10. அப்ப 136 அடி 10. அப்ப 136 அடி 10 இதுதான் எங்களோட பதின்ம எண்ணாக வருது. இதுலயும் எங்களுக்கு எது டவுட் இருந்தா இதை திரும்ப கிராஸ் செக் பண்றதுக்கு 136 அடி 10 மாத்தே பொழுது இந்த இருமன் வந்தா எங்களுக்கு விட சரி. அப்ப இதை நாங்கள் திரும்ப எப்படி மாற்றலாம் என்றால் பழையபடி இந்த 136 2ஆல் 6 12 1 மிச்சம் 8 16 0 3 6 4 8 0 2 7 14 0 8 16 1 மிச்சம் 4 8 0 4 0 2 0 ஓடல்ல பார்த்தால் 1 0 0 0 1 0 0 0. அப்ப இதுல வர விடை இந்த விடையும் சமவெளிவா இருக்கு. அப்ப 136 அடி 10 என்ற விடை தான் சரியான விடை. அப்ப இதுல பார்த்தா இரண்டாவது விட ஏழாவது கேள்விக்கு இரண்டாவது விட 136 அடி 10 என்ற விடைய மிகச்சரியான விடையா இருக்கும். கேள்வி எட்டாவது எண்ம எண் 1772 அடி 8 16 சமவெளி யாது? 1572 அடி 8 இதுண்ட 16 சமவெளி யாது? அடி 16க்குரிய சமவெளி யாது என்று கேட்டிருக்கு. அரும சமவெளி யாது என்று கேட்டிருக்கு. 16க்கு சமவெளியானது எங்களுக்கு எதுன்னு சொல்லி கேட்டிருக்கு. அப்ப எங்களுக்கு இது தெரியும் அடி 8. இதை நாங்கள் 16க்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். ரைட்டா? இதற்கு இலகுவான வழி இருக்குது. அதுக்கு முதல் எல்லாத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்ன்றதுக்காக ஓகே 1572 அடி 16 1572 அடி 8 16க்கு தான் கேட்டிருக்கு. ஆனா இதை நாங்கள் நேரடியா மாத்துறதை விட எங்களுக்கு ஈஸியான ஸ்டெப் இந்த 1572 அடி 8 பேஸ் 10 அடி 10க்கு மாத்திட்டு பிறகு அடி 16க்கு மாத்துறது எங்களுக்கு இன்னும் இலகுவா இருக்கும். 1572 அடி 8க்கு அடி 10க்கு எப்படி மாற்றலாம் என்றால் 8 0 8 1
8 8 3 இதன் மூலம் காண்றதன் மூலம் இந்த எண்ணானது அடி 10க்கு மாற்றப்பட்டது. 8 பூஜ்ஜியமாம் அடுக்கு 1, 8 ஓராம் அடுக்கு 8, 8 2ஆம் அடுக்கு 64, 8 மூன்றாம் அடுக்கு 512, 8 மூன்றாம் அடுக்கு 512. அப்ப இந்த அடிப்படையில் இதை நாங்கள் பிரிச்சுட்டு பிறகு 1 2 2 பிளஸ் 7 56 பிளஸ் 4 2 மிச்சம் 6 5 32 32 320 பிளஸ் ஓர் 512 512. இவ்வளவு எண்ணையும் கூட்ட வேண்டி வரும். கூட்டி கடைசி வழியே போடணும். ரைட், ஓகே. 90 ரைட், வேகமாக கூட்டி கட் பண்ணி போடணும். 890 வருது. இந்த 890 என்ன வருதுன்றா அடி 10. அப்ப 1572 இந்த அடி 8க்குரிய அடி 10 810. இதுதான் கேள்வியாண்ட இல்லை. எங்களுக்கான கேள்வி அடி 16க்கு கொண்டுறோம். அப்ப அடி 10க்குள்ளத அடி 16க்கு என்ன மாதிரி கொண்டுறோம்ன்றதை பார்த்தோம்னா 890 16 பிரிக்கும் பொழுது எங்களுக்கு அடி 16க்குரிய பெறுமதி வந்துடும் 5 வரும். மீதி வந்தா 55 மீதி 10 வரும். ஆனா இங்க 10 வரும். அத மாதிரி அடுத்த ஸ்டெப் பிரிக்கும். அப்ப இந்த 50 36 48 ரிமைண்டர் 7ஆக வரும். அப்ப இந்த இடத்துல இது நடந்துடும். அடுத்தது இதை பிரிப்போமா என்றால் இல்ல. இங்க என்னென்றால் 3 7 10. அப்ப இதுல ஒரு வழக்கம் இருக்கு. 0 இருந்து 9 வரைக்குமான எண்களாக நாங்கள் எழுதி கொள்வோம். பைனர்மேன் 10ல இருந்து அங்கால 15 வரைக்கும் ஏபிசிடி போட வழிகிட்டுரும். எப்படி என்றால் 10 வார இடத்தில் ஏயும் 11 பியும் இவ்வாறு 15 வரைக்கும் நாங்கள் போட்டுக்கொள்வோம். பிக்கு 11, சிக்கு 12, டி 13, இ 14, எஃப் 15 வரைக்கும் நாங்கள் போட்டுக்கொள்வோம். அத மாதிரி இங்க 3 7 இந்த 10க்கு பதிலாக ஏ அடி 16 என்று இட்டுக்கொள்வோம். இதுதான் இதற்கான இதுக்கு சமவலுவான இதுக்காண்டு பார்ப்போம். அப்ப 8வது கேள்விக்கு 2வது விட மிக பொருத்தமானதாக இருக்கு. ரைட். 9வது கேள்வி ஒரு டிவிக்கு சமவலுவானது எது என்று கேட்டிருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும் ஒரு டிவி என்றது என்னன்னா இந்த கணனிகள்லயோ இது பொதுவான இந்த சேமிப்பு சாதனங்கள், கணனிகள் பயன்படுத்தப்படுற இந்த சேமிப்பு சாதனங்கள், அதுல இருக்க டிவைஸ், அதுல இருக்க சாதனங்கள்ல இப்படியான இந்த சேமிப்பு கொள்ளளவுகளுக்கு ஒரு நேம். இப்போ கிலோகிராம், நிறைகள் அளக்கிறதுக்கு லிட்டர் தண்ணி போத்தல் நிறைய தண்ணீர்கள் கொள்ளளவு அளக்கிறதுக்கு அளக்கிற மாதிரி இது இப்போ கணனிகள்ல பொதுவான அதோட நினைவகத்தின் அளவு, கொள்ளளவு, கெப்பாசிட்டி அதுகளை வச்சு அளக்கிறது இந்த பொதுவான ஒரு வார்த்தை பாய்ப்பாங்க. இப்போ உதாரணமா பார்த்தா நாங்கள் முதல் சொன்ன மாதிரி 8 பிட்ஸ் சேர்ந்து ஒரு கேபியை உருவாக்கும். 1024 கேபி சேர்ந்து ஒரு எம்பியை உருவாக்கும். 1024 எம்பி சேர்ந்து ஒரு ஜிபியை உருவாக்கும். 1024 ஜிபி சேர்ந்து ஒரு ஜிபியை உருவாக்கும். 1024 ஜிபி சேர்ந்து ஒரு பிபி அப்படி என்று இருக்கு. இப்போ இது வரைக்கும் 1024 ஜிபி சேர்ந்து ஒரு டிபியை உருவாக்கும். இது வரைக்கும் பார்த்தா சரி. இப்போ வரைக்கும் பார்த்தா சரி. எங்களுக்கு 8 பிட்ஸ்ன்றது தெரியும். பிட்ஸ் என்னண்டா இப்போ உதாரணமா காணிகள்ல எங்களுக்கு எப்படி அதில் சேமிப்புகள் நடக்கும்னு எனக்கு தெரியும். 0 1 0 1 மாதிரி இருமன் முறையில தான் சேமிப்பு நடைபெறும். அப்ப இதை நாங்க இது ஒரு பிட் இப்படி ஒரு தானத்தை கொண்டதான் ஒரு பிட்ன்னு சொல்லுவோம். அப்படி 8 பிட் சேர்ந்து ஒரு கேபியை உருவாக்கி கொள்வார். அப்ப ஒரு டிவிக்கு சம வலுவானதுன்னு சொல்லி போட்டு விடையெல்லாம் கேபியில இருக்கிறதால எங்களுக்கு தெரியும் 1024 கேபி ஒரு எம்பி என்றதுனால 1024 தர இங்க 1024. ஏனென்றா எங்களுக்கு ஒரு எம்பி வாரதுக்கு 1024 கேபியையும் இது ஒரு 1024 கேபியையும் 4 கேபியால பெருக்கினா எங்களுக்கு வர போறது ஒரு டிவி. ஏன் இது ஒரு எம்பி, இது ஒரு எம்பி, இது ஒரு எம்பி. அப்படி
அவ்வளோத்தையும் பெருக்கும். அப்போ 1024 கேபிய 1024 கேபியால பெருக்கல 1 ஜிபி வந்து அப்புறம் 1024 இவ்வளோத்தையும் அப்புறம் திரும்ப ஒரு 1024 பெருக்கும் போது 1 டிபி வந்துடும். ஈஸியா பார்த்தா இதே சார்ட் தான். எங்களுக்கு இந்த 1 டிபியை அடைகிறதுக்கு இதுல 3 பெருக்கம் வர்ற மாதிரி, இதுல பெருக்க இதுல பெருக்கம், இந்த 3 பெருக்கில் 1 டிபி வந்துடும். இப்படி இது சார்ந்த விடை எங்க இருக்குதோ அதுதான் எங்களுக்கு விடை. எத்தனை அப்படின்னு பார்ப்போம். அப்ப வேறொன்றும் செய்யாம நேரடியா 3வது பதிலே எங்களுக்கு இதே விடை இருக்கிறதுனால இதற்கு மிக பொருத்தமான விடை 9வது கேள்விக்கு 3வது விடை. 10வது கேள்வி, ASCII குறிமுறை தொடர்பான பின்வரும் எக்கூற்று அல்லது கூற்றுக்கள் சரியானது அல்லது சரியானவை எவைன்னு கேட்டிருக்கு. ஏய பார்த்தா வரியுருக்கள் ஈயும் ஈயும் ஒரே குறிமுறையால் வகை குறிக்கப்படும். குறியீடுகள் அஸ்ட்ரிக்கும் டொலரும் வேறு வேறான குறிமுறை கொண்டுள்ள. இ மற்றும் இ என்று பார்த்தா இ அப்பர் கேஸ், இது வந்து லோவர் கேஸ். இ அப்பர் ஈயையும் ஒரே குறிமுறையில தான் நாங்க இந்த அஸ்கில வகை குறிக்கிறோம்னு சொல்லியிருக்கு. அஸ்கின்றது இங்க வந்து பார்த்தா அஸ்கில நாங்க ஒரு நாளுமே ஈயையும் ஒரே குறிமுறையில வகை குறிக்க மாட்டோம். அப்பர் கேஸ்ன்றது ஆங்கில பேரெழுத்து கேபிட்டல் லெட்டர், லோவர் கேஸ்ன்றது சிற்றெழுத்து, ஆங்கிலத்தில் சிறிய எழுத்து. அஸ்கி வேல்யூ வந்து 69, இதற்கான அஸ்கி வேல்யூ வந்து 101 என்று 101 சொல்றோம். அப்ப முதலாவது கேள்விப்படி பார்த்தா இது ஒரு தவறான ஒரு கருத்து. ஏனென்றா ரெண்டுக்குமே ஒரே அஸ்கி வேல்யூவாக இந்த சந்தர்ப்பத்தில் வழங்க மாட்டோம். அப்ப ஏ வந்து மிக பிழையான கூற்று. பி, அஸ்ட்ரிக்கும் டொலரும் வேறு வேறு வகையான குறியீடுகளை கொண்டுள்ளது. இந்த அஸ்ட்ரிக் மார்க்கும் டொலர் சைனும் வேறு வேறு குறிமுறைகளை கொண்டுள்ளது. இதுல பார்த்தா இந்த அஸ்ட்ரிக்ஸ் டொலர் எல்லாமே வேறு வேறு குறிமுறைகளை தான் கொண்டிருக்கு. ஒவ்வொன்றத்துக்குமான தனித்தனி குறிமுறைகள் இருக்கு. அதை நாங்க பார்த்தா என்னன்னு பார்த்தா ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி வேல்யூ இருக்கு. இப்போ டொலர் என்று பார்த்தா இதுக்கு ஒரு தனி வேல்யூ, ஆஷ் என்று பார்த்தா இதுக்கு ஒரு தனி வேல்யூ, இந்த கீபோர்டில் இருக்க இந்த அம்புக்குறின்னு பார்த்தா இதுக்கு ஒரு தனி வேல்யூ. இதை மாதிரி ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி அஸ்கி வேல்யூ காணப்படும். இதுன்னு பார்த்தா இதுக்கு ஒரு தனி வேல்யூ காணப்படும். ஒவ்வொன்றுக்குமே தனி. இந்த டொலர் சைனுக்கு 36 அஸ்கி வேல்யூ, இந்த குறியீடுக்கு 35 அஸ்கி வேல்யூ, இதுக்கான குறியீடு 32. அப்ப இது ஒவ்வொன்றுமே வேறு வேறான அஸ்கி குறிமுறையில கொண்டிருக்கிறதுனால பி கேள்வி சரியானதா இருக்கும். அப்ப ஏப்புல பி சரி. ஏனென்றா ஒவ்வொன்றுமே கட்டாயம் வெவ்வேறு குறிமுறைகளுக்குரிய அஸ்கி குறிமுறை கொண்டிருக்கிறதுனால பி கேள்வி சரியானதா இருக்கும். சிங்களம் வந்து அஸ்கியில இருக்கு, அஸ்கி குறிமுறை குறிக்கப்படுறா இல்ல. சிங்களம் வந்து அஸ்கியில இல்லை. சிங்களம் எங்க இருக்குன்னா யூனிகோட்ல தான் இந்த சிங்கள குறிமுறை வகை குறிக்கப்பட்டிருக்கு. சிங்களம் வந்து யூனிகோட்ல வகை குறிக்கப்பட்டிருக்கு. இந்த சிங்களம் வந்து அஸ்கி குறிமுறையில இருக்கு. அப்ப அஸ்கியில என்னென்னதான் இருக்குன்னு பார்த்தோம்னா எண்கள், எழுத்துக்கள் A to Z, ஆங்கில எண்கள், ஆங்கில எழுத்துக்கள் மற்றும் அடிப்படை சிம்பிள்ஸ் தான் குறிக்கிறதுன்னு சொல்லியாச்சு. யூனிகோட்லாம் குறிக்கப்படுறது. அப்ப யூனிகோட்ல என்ன எண்கள் இருக்கும், எழுத்துக்கள் A to Z இருந்து இருக்கும், சிம்பிள்ஸ் இருக்கும். இது எல்லாமே இந்த ASCII குறிமுறையில குறிக்கப்படுது. இந்த ASCII வந்து மொத்தமாவே 102 127 வரைக்கும் 0 இருந்து 127 2 128 இருக்கும். ஆனா இது 0 இருந்து 127 வரை 2 இவ்வளவு வரைக்கும் இதால கேப்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. ASCII வந்து இவ்வாறு பெர்ஃபார்ம் பண்ணும். ASCII இந்த குறிமுறை இவ்வாறு இருக்கும். அதனால விட எதுல ஆன்சர் சரியான ஆன்சர்னு பார்த்தா பி மற்றும் சி. பி மற்றும் சி தான் சரியான ஆன்சர். அப்ப கேள்வியில 3வது பி, சி ஆகியன மாத்திரம் சரியானது என்றது மட்டும்தான் நீங்க சரி.